5 லட்சம் கட்டணும். 5 லட்சமா? ஆமா மேடம், எங்க ஹாஸ்பிடல் ரூல்ஸ் அப்படி. இது இன்னும் அதிகமாகலாம். இப்போதைக்கு ஜெனரல் ட்ரீட்மெண்ட் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பணம் கட்டின பிறகுதான் ஸ்பெஷல் டாக்டர்லாம் வருவாங்க. உடனே பணம் கட்டிடுங்க மேடம். ஏன்னா பேஷண்டோட நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு. அவ்வளோ பணத்துக்கு நான் இப்ப எங்க போவேன்? நான் யாருக்கிட்டன்னு போய் கேட்பேன்? அர்ஜுன் சார் ஹாஸ்பிட்டலுக்கு தானே வந்திருக்காரு. அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாமா? ஹலோ டாக்டர். ஹலோ அர்ஜுன். எஸ் டாக்டர். தேங்க் யூ சோ மச் டாக்டர். யாருனே தெரியாத ஒருத்தருக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. தேங்க் யூ சோ மச் டாக்டர். நோ 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 நோ, நாங்க பண்ணது எதுவுமே இல்ல. நீங்க பேஷண்ட்காக பொறுப்படுத்திக்கிட்டீங்க, நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணோம். இதுல ஒண்ணும் இல்ல. பொதுவா எல்லாரும் டாக்டர் தான் தெய்வம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் தெய்வம். நோ நோ நோ. உங்களுக்கு அறிமுகமே இல்லாத ஒருத்தருக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்றது சாதாரண விஷயமே இல்ல. ஹெல்ப் இல்ல டாக்டர். நான் சின்ன வயசுல தெரியாம பண்ண ஒரு தப்புக்கான பரிகாரம். அர்ஜுன், சாரி டாக்டர், சாரி. அவருக்கு எப்ப கான்சியஸ் வரும் டாக்டர்? வாங்க சொல்றேன். நினைவு வந்ததும் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஐயோ, என்ன பாக்குறது முக்கியம் இல்ல, அவருடைய ஃபேமிலி அவர் பார்க்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணுமோ ப்ளீஸ் டூ இட். கண்டிப்பா பண்றோம். எப்படியாச்சும் அர்ஜுன் சாரை தேடி கண்டுபிடிச்சு அம்மா நிலைமைய சொல்லி ஹெல்ப் கேட்கணும். ஃபோன் பண்ணா எங்க இருக்காருன்னு தெரிஞ்சிடும். போலீஸ் விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. மொபைல் கிடைச்சிருந்தா அதை வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆக்சிடென்ட் ஆன இடத்துல அது கிடைக்கல. அதனால போலீஸால இவரை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க முடியல. ஆனா கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிருக்காங்க. ஓகே டாக்டர். ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதால சைலண்ட்ல வச்சிருக்காரா என்னமோ. பரவாயில்ல டாக்டர், அவருக்கு ஃபுல் கான்சியஸ் வரட்டும். நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நானே வந்து பாக்குறேன். ஓகே டாக்டர், ஒரு சின்ன ஹெல்ப். அவர் அடிபட்டு வந்து சேர்த்தது நான் தான் அப்படின்னு அவருக்கும் தெரிய வேண்டாம், அவர் ஃபேமிலிக்கும் தெரிய வேண்டாம். ஒருவேளை தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து ஒரு கடன் பட்ட மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. which I don't want that to happen. ஓகேங்களா? எனக்கு அவரை காப்பாத்தணும்னு தோணுச்சு, காப்பாத்திட்டேன். That's all. You are great அர்ஜுன். ஒவ்வொருத்தரும் ஹெல்ப் பண்ணிட்டு அதை வச்சு பப்ளிசிட்டி தேடுற இந்த காலத்துல இவ்வளவு பெரிய உதவி செஞ்சுட்டு தெரிய வேண்டாம்னு சொல்றீங்க பாத்தீங்களா? உங்களை நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு அவர் பொழைக்கணும். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளவு செலவானாலும் நீங்க என்கிட்ட கேட்கலாம். உங்க பில் கவுண்டர்ல சொல்லுங்க. I will transfer through online. ஓகேங்களா? ஓகே. Thank you doctor. Thank you so much. Thanks for your time. Bye. டோக்கன் நம்பர் 55 குமரேசன், உங்க ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், சார், அர்ஜுன் சார். பாசுவாமா, பேஷண்ட் இருக்காங்கல்ல. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார்.
சைன் பண்ணுங்க. இங்கயா? ஆமா. வசு வசு, உன்னை பார்க்கறதுக்கே மனசு கஷ்டமா இருக்கு. இவ்வளவு சோகமா இருக்கு. வசு, அத்தைக்கு இப்ப எப்படி இருக்கு? எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? பாட்டி தான் ஃபோன் பண்ணாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். ரொம்ப செலவாகும் போல இருக்கு. ஆமா, அம்மாவை எப்படியாச்சும் காப்பாத்தணும். அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிறேன். வசு, அழாத வசு. நீ அழுதா ஐயோ என் மனசு கஷ்டமா இருக்கு வசு. அம்மா அம்மா நான் காப்பாத்துறேன் வசு. என்ன வசு அப்படி பாக்குற? இந்த மாதிரி நேரத்துல நான் உனக்கு உதவியா இருக்கணும்ல. நீ கவலைப்படாத வசு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அம்மாவை காப்பாத்திடலாம். அம்மாவை நீங்க காப்பாத்தினா பெரிய புண்ணியமா போகும். ப்ளீஸ் காப்பாத்துங்க. ப்ளீஸ்லாம் வேணாம் வசு. அம்மாவை காப்பாத்துங்கன்னு எனக்கு ஒரு உத்தரவு போடு, அது போதும் எனக்கு. அம்மாவை போய் பார்க்கலாமா? வாங்க. நாக்கெல்லாம் வறண்டு போகுது. எப்ப சொன்னது சூடா குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வான்னு. ஆளைய காணும், எங்க போய் தொலைஞ்சதோ எல்லாம். சோதிமணி, சோதிமணி, சரியான நேரத்துல தாண்டா வந்திருக்கேன். ஆஸ்பத்திரியில பணத்தை கட்டுங்கன்னு சொன்ன உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க 3 பேரும் திகைச்சு போய் நின்னுட்டோம். உனக்கே தெரியும், வீடு வேற பேங்க்ல மூழ்கிக்கிட்டு இருக்குது. பாத்தியா இவ ஆத்தாள மூச்ச இழுத்துக்கிட்டு இருக்கா. போய் சேர்த்துருவாளோ என்னமோ. பாட்டி கவலைப்படாதீங்க பாட்டி, அதான் நான் வந்துட்டேன்ல. இல்லையா, கார்ல சூட்கேஸ் இருக்கு, எடுத்துட்டு வா. ஓடு 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 ஓடு. சூடா கொஞ்சம் காப்பி தண்ணி குடிக்கிறியா? நீயே குடி பாட்டி. சரி, அந்த டாக்குமெண்ட் வச்சிருக்கல? இருக்கு இருக்கு இருக்கு. அங்க என்னடி பாத்துட்டு இருக்க? சோதிமணி வந்திருக்கால, அவங்கிட்ட கேளு. பாட்டி, மாமா ஹாஸ்பிட்டலுக்கு பில் கட்டுறேன்னு சொன்னாரு. மாமாவா? மாமா? வசு என்ன மாமான்னு சொல்லிட்டாலே. சோதி, சோதிமணி. ஐயோ ஐயோ என்ன பண்ணி? என் தங்கமே, உண்மையிலேயே உனக்கு ரொம்ப பெரிய மனசுடா. என் தம்பி குடும்பம் ஒரு இத்து போன குடும்பம் தெரிஞ்சும் அதுங்களுக்கு இப்படி உதவி பண்றேன்னு சொல்றியே, உனக்கு ரொம்ப பெரிய மனசுடா. ஆனா அவங்க எந்த உதவியுமே சும்மா வாங்கிக்க மாட்டாங்கடா, திரும்ப கரெக்டா கொடுத்துன்னு நினைப்பாங்கடா. அதனால அவங்க திருப்திக்காகவாவது நீ ஏதாவது கையெழுத்து வாங்கிட்டு அப்புறமா கூட. ப்ராமிசரி நோட் நான் எழுதி தரேன். மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை எப்படியாவது வட்டியோட திருப்பி கொடுத்துறேன். என்ன வசு, நீ என்ன இப்படி அசிங்கப்படுத்துற பத்தியா? நான் என்ன கந்து வெட்டிக்காரனா? இல்ல வசு, இல்ல. உனக்கு கணவனா வரப்போறேன் வசு. எனக்கு தெரியும் வசு, உங்க அம்மாக்காக நீ உயிரை கூட கொடுப்பேன்னு எனக்கு தெரியும். என்ன இவன் பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு? வழக்கமா பெருங்காய டப்பாக்குள்ள பெருச்சாளி பூந்த மாதிரி பேசுவான். இப்ப என்னடான்னா சுருக்கு பையில சுண்டலிய கட்டின மாதிரி பேசுறானே. எனக்கு உன் உயிர் வேணாம் வசு. நீ எனக்கு உயிரா என் கூட, அது போதும். வசு, நீ மட்டும் எனக்கு மனைவி அமைஞ்சுன்னு வச்சுக்கிய. மாந்தோப்புல இருக்க மல்லிச்செடி மாதிரி மணக்கம். மாந்தோப்புல மல்லிச்செடியா? லூசு பையன் நேரங்காலம் தெரியாம பெனாத்துறான். தென்னந்தோப்புல தேக்கு மாதிரி நம்ம வாழ்க்கை ஸ்ட்ராங்கா இருக்கும் வசு. டேய் லூசு பயலே, இந்த ஆஸ்பத்திரி ஒரு மார்க்கமாவே இருக்குடா. இப்ப நீ பேசிட்டு இருக்கிறத யாராவது ஒருத்தன் கேட்டானா, இது லூசு குடும்பம் போல இருக்குன்னு நம்ம 4 பேரையும் உள்ள தூக்கிட்டு போய் இருக்கிறதெல்லாம் பாட்டா அறுத்து வித்துருவானுங்கடா. முதல்ல நீ பேசுறதையும் பெணாத்துறதையும் நிப்பாட்டிட்டு சட்டு புட்டுன்னு கையெழுத்து வாங்குற வேலையை பாரு. இல்ல பாட்டி, என் வசு என்ன மாமான்னு கூப்பிட்டதோ அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு பாட்டி. போடா. இலக்கியா, பெட்டியை கொடு.
இவ்வளவு பணமும் அநியாயமா போகுதே. என் கையில கொடுத்தா நகையா வாங்கி பூட்டிப்பேனே. பாத்து பாத்து பாத்துப்பா, உனக்கு கை வலிக்குதுன்னு நான் பிடிச்சுக்கிறேன். வசு, இது என்னன்னு தெரியுதா? நீ கிழிச்சு போட்டிய டாக்குமெண்ட் அதேதான். இந்த டாக்குமெண்ட்ல மட்டும் ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு இந்த பணத்தை எல்லாம் உங்க அம்மா ஆபரேஷனுக்கு நான் கட்டிடுறேன். இதுல வேண்டாம். நான் தான் ப்ரோனோட்ல கையெழுத்து போட்டு தரேங்கிறேன்ல. வசு, நான் தான் கந்து வட்டிக்காரன் இல்லைன்னு சொன்னேனே வசு. இங்க பாரு, நான் காலம் ஃபுல்லா அசலும் உன் கூட இருக்கேன். எனக்கு வட்டியே வேணாம், நீ என் கூட இரு, அது போதும். ஐயோ பாட்டி, நேரமாகுது பாட்டி. ஜோதி மாமா கிட்ட பணத்தை வாங்கி முதல்ல கட்டிடலாம். ஏய், நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இங்க என்ன நடக்குது நீ பேசிட்டு இருக்க? அடியே, இந்த காலத்துல எவனாவது பணத்தை அள்ளி சும்மா அப்படியே தூக்கி கொடுத்துருவானா? ஏதோ ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்களா, பேசி முடிவுக்கு வரட்டும். அதுக்குள்ள அவளுக்கு ஒண்ணு மூச்சு அடங்கி போயிடாது. ஐயோ பாட்டி, ட்ரீட்மெண்ட் உடனே ஆரம்பிக்கணும். லேட் ஆனா ஆபத்து. ஐயோ, அதெல்லாம் உனக்கு தெரியுமா? இந்த பாரு, பணம் கொடுக்கறவன் ஏதோ கேக்குறா, பணம் வாங்குறவன் ரொம்ப யோசிக்கிறா. சட்டு புட்டுன்னு கேட்டதை கொடுத்துட்டு பணத்தை வாங்கி பில்ல கட்ட வேண்டியதானே? என்னமோ பெருசா ரொம்ப இது மாதிரி யோசிக்கிறா. ஏய், அவங்க அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்கா, இவ ரொம்ப பெருசா பில்டப் கொடுத்துட்டு இருக்கா. உனக்கு இருக்கிற அக்கறை பாசம் கூட இதோ பெத்தவ மேல இவளுக்கு இல்லையே. அம்மா உசுரை விட தன்மான இவளுக்கு பெருசா போயிடுச்சு. இருமாப்புக்காரி பாவம், இவ்வளவு நல்ல மனுஷிக்கு இப்படி ஒரு பொண்ணு. ச்சே. கையெழுத்து போட்டா பணம் கட்டிடுவீங்களா? என்ன வசு இப்படி கேட்டுட்ட? அடுத்த நிமிஷமே நான் பணத்தை கட்டிடுவேன். டேய், நான் தான் சொல்றேன்லடா, அவளுக்கு மான ரோஷம்லாம் ஜாஸ்தி இருக்குது, கையெழுத்து போட்டுருவா. பேனா கொடுங்க. ஐயோ பேனா பேனா, ஐயோ பாட்டி பேனா வேணா பாட்டி, என்ன சொருகியா வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வாடா. போடா. நான் எப்படி இங்க இருந்து நீ போ பாட்டி. டேய், இதை விட்டு நான் எப்படி? போடா. சார் சார், உங்க பேர் என்ன? சாந்தி மேடம். பெண் தான் கொடுங்களேன். என்ன சார் நீங்க பெண் இல்லாம ஹாஸ்பிட்டல் வந்துட்டு? உங்க வயசு சொல்லுங்க. 52மா? சிஸ்டர், ஒரே ஒரு நிமிஷம், தப்பா எடுத்துக்காதீங்க. வந்துடுறேன் சிஸ்டர். வசு, எச்சலாம் இந்த வாங்கிட்டேன், இந்த கையில். சோதி, இப்படி எருமாடு மாதிரி நின்னுட்டு இருந்தா அவ எப்படிடா கையெழுத்து போடுவா? நீ கொஞ்சம் குனி, அவ மேல வச்சு கையெழுத்து போடுவா. ஓகே ஓகே, பரவாயில்ல மாமா, முதுகு யூஸ் பண்ணிக்கோ. ஐயோ, என்ன யோசிக்கிற? கையெழுத்து போடு. அட போடு 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 போடு. வெட்கப்படாம போடு. உயிரை காப்பாத்த இப்ப எனக்கு வேற வழியே தெரியலம்மா. அட சனியும் பிடிச்சவளே, சாக கிடக்குற இப்ப கூட நீ இறங்க மாட்டியா? போடு போடு.
அம்மா உங்களை உள்ள கூப்பிடுறாங்க. அம்மாடி நீ கையெழுத்து போட்டு அப்புறமா போலாமா? நான் சொல்றேன்ல. புனிடா மாமா உனக்கு தான் போடு. போடுறி போடு போ. அடியே அடியே. ஏய், ஐயோமா, எந்திரடா, எந்திரடா. கையெழுத்து போட்டாளா? எங்க கையெழுத்து போட்டா? உள்ள போயிட்டா. அம்மா கவலைப்படாதம்மா, உனக்கு எதுவும் ஆகாது. ஜோதிமணி மாமா பணம் கெட்ட போறாரு, உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவாங்க. அம்மா என்னம்மா கையெழுத்து போட போறியா? ஆமாம்மா. வேண்டாம் வசு, என் உயிர் போறத பத்தி நான் கவலைப்படல. ஆனா என்ன பழைக்க வச்சு நீ பலி ஆயிடுவியோன்னு எனக்கு பயமா இருக்கு வசு. தயவு செஞ்சு கையெழுத்து போடாத வசு. இங்க பாருமா, அப்படியெல்லாம் யோசிக்காதம்மா. உன்னை தவிர எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்லம்மா. அந்த ஜோதி பணம் கட்டுறான்னா சும்மா கட்ட மாட்டான். ஒரு கையெழுத்துல உன் வாழ்க்கையே கெடுத்துக்காத. நீ செத்துதான் நான் வாழணும்னா அம்மா, எனக்கு அந்த வாழ்க்கையே தேவையில்லை. தயவு பண்ணி நீ கையெழுத்து போடாத வசு, போடாத. ஏதோ சொல்லி அவ மனச மாத்தறா. ஏண்டி, நீதான் என் தம்பி குடும்பத்தை விளங்க வைக்கல, இவளாவது அந்த சோதி குடும்பத்தை விளங்க வைக்கட்டுமே. அதுக்கு ஏண்டி நீ கட்டைய போடுற? நீயும் போயிட்டா எனக்கு யாருமா இருக்கா? உனக்கு ஒண்ணும் ஆகாதுமா, நீ டென்ஷன் ஆகாம அமைதியாரு. நானும் நீயும் நல்லா இருக்கணும்னா இது நடக்க கூடாது. பாட்டி, அம்மா, என்னம்மா பண்ற? போச்சு. என்னம்மா? போச்சே போச்சே போச்சே, கோடி ரூபா போச்சே. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? ஐயோ, ரொம்ப முக்கியம். அதான் டாக்குமெண்ட்ல கிழிச்சு போட்டாங்க. போச்சு எல்லாமே, என் வாழ்க்கை எல்லாமே போச்சு. பாட்டியா நீ கிளவி கிளவி. ஒரு கையெழுத்து வாங்க தெரியல. நல்ல நாட்டு வழியை தின்னு உடம்பு மட்டும் வளர்த்துவே. 5 லட்சம் ரூபாய் கட்டினாதாம்மா ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிப்பாங்க. அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கம்மா போவேன்? அதுக்காக தாம்மா நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேம்மா. என்ன காப்பாத்துறதுக்காக அந்த மிருகத்தை கல்யாணம் பண்ணிப்பியா? இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன், சம்மதிக்க மாட்டேன். என் உயிரை போனாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். அம்மா, ஐயோ, அம்மா, அம்மா, டாக்டர், நர்ஸ், அம்மா, ஒண்ணு. அம்மா, 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 அம்மா,